ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புது ரெசிப்பியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இதுக்காக ஒரு ஆட்டு மூளையை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆட்டு மூளையை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த ஆட்டு மூளை சாப்பிட்றதோட பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆட்டு மூளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரத்தம் நல்லாவே உடம்புல ஊறும். சில பேருக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கும். அவங்களாம் இந்த ஆட்டு மூளையை மாதத்தில் 1 தடவையோ 2 தடவையோ சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு மூளையை இதோட அப்படியே சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மூளை. ஸோ நீங்கள் உங்களோட கரண்டியாலேயே லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதை எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக விடணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது கொஞ்சம் வேகட்டும். தண்ணி நல்லா வற்றினதும் இதோட நம்ம ஒரு எக் சேர்த்துக்கலாம். ஏன்னா எக் சேர்த்து சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு மூளையை தனியாகவே சாப்பிட்டா ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதில் எக் சேர்த்து செய்கிறோம். ஸோ எக்கையும் சேர்த்து அதையும் நல்லா இந்த மூளையோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த எக்கு இந்த மூளையோடு சேர்ந்து நல்லாவே வெந்துடும். இப்போ நாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கிறேன். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் தூவிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஆட்டு மூளை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. இதை நம்ம வெறும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இல்லை ஏதாவது சாப்பாட்டுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.